ராத்திரி 12 மணிக்கு மேல நீங்க எடுக்கிற முடிவுகள்ல 90% உங்களுடையதே கிடையாது. அப்புறம் யாருடையது? நைட்டு ரொம்ப எமோஷனலா எடக்கு மடக்கா ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு காலையில எழுந்து அடடா ஏன்டா இதை அனுப்பணும்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. இதுக்கு பின்னாடி உங்க மூளை ப்ளே பண்ற ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் கேம் இருக்கு. நம்ம மூளை நாள் முழுக்க வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டாகிடும். இது அறிவியல்ல டிசிஷன் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மூளை டயர்ட் ஆனதும் லாஜிக்கா யோசிக்கிற பகுதி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிடும். ஆனா உங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ற பகுதி மட்டும் ஓவர் ஆக்டிவா இருக்கும். அதனால தான் நைட் நேரத்துல நம்ம எடுக்கிற முடிவுகள்ல அறிவுபூர்வமான விஷயத்தை விட உணர்ச்சிபூர்வமான விஷயங்கள், அதாவது எமோஷனல் பயஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இது எல்லாருக்கும் வழக்கமானு கேட்டா இல்ல. உங்க போனுக்கு பேட்டரி இருக்கிற மாதிரி உங்க மூளைக்கும் போதுமான எனர்ஜி இருந்துச்சுன்னா மிட்நைட்ல கூட உங்க முடிவுகள் ரொம்ப கிளியரானா இருக்கும். இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. நைட்டு ரொம்ப சோர்வா இருக்கும்போது நீங்க எடுக்கிற அந்த முடிவு, அந்த நேரத்துல அந்த முடிவை எடுக்கிறது நிஜமாவே நீங்க தானா, இல்ல வெறும் உணர்ச்சியோட விளையாட்டா? அடுத்த தடவை நைட் ஏதாவது முடிவெடுக்கிறப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு கதை பாக்ஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.